ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்கு என்ன அப்படின்னு தெரியல. ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து காட்டுறாங்க பார்வதி வந்து இவரை பற்றி பிரஜன் பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்து பிரஜனை சொல்கிறாங்க, நான் வந்து பிரஜனோட தோளில் இப்படி கை வச்சோடனே அவர் என்னை இப்படி தட்டி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தட்டி விட்டது வந்து தயவு செஞ்சு இனிமேல் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரஜன் அதுக்கு ஏதோ பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அது ஃபுல் ஆர்கியூமெண்ட் நமக்கு காட்டல, ப்ரமோ கட்டில் நமக்கு தெரியல. ஸோ பிரஜன் வந்து சொல்கிறாரு, நான் பிக் பாஸ் முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எனக்கு இந்த மாதிரி அக்காவோ தங்கச்சியோ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு அக்கா தங்கச்சி பண்ணுறது மாதிரி தானேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து இப்படி ஒரு அக்காவோ தங்கச்சியோ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரஜன் வந்து சொல்கிறாரு. பட் இந்த விஷயத்தில் பிரஜன் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாரு. பட் ஓவர் ரியாக்ட் பண்ணாலும் அவரோட இது வந்து தப்பு கிடையாது. ஒருத்தவங்க வந்து நம்மளை டச் பண்ணும்போது நமக்கு அது பிடிக்கலைன்னா நம்ம அது வேண்டான்னு சொல்கிறது, அது வந்து கேர்ள்ஸ் மட்டும் தான் சொல்லலாம், பாய்ஸ் வந்து சொல்லக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. ஒரு பையன் வந்து அப்படி டச் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு எடுத்து விடுறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை ஒரு பையனுக்கும் இருக்குது. அது எல்லாருக்கும் ஒன்று தான். பேட் டச்சுங்கிறது யாருக்கும் பிடிக்கலைன்னா எப்போ வேணால் சொல்லலாம். அதோடு இல்லை, அவங்க ஆல்ரெடி வந்து கமலின் மேலே ஒரு அலிகேஷன் வச்சதுனால ஒரு சேஃபர் சைடு இருக்கிறதுக்காக ப்ளஸ் அவரோட ஒய்ஃபும் அதே ஷோவில் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் என்ன சொல்லுவாங்க தெரியாது. அதனால இவர் தட்டி விட்டுருக்காரு. இதை எதுக்கு பார்வதி இவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.